கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம அன்றைய பிரதான கிருபையினால ஏசாயா 9வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:1 ஜெபத்திலிருந்து செய்திக்குள்ளே சொல்லும். பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே தேற்றிடும் தெய்வமே திடன் தருபவரே தேற்றிடும் தெய்வமே திடன் தருபவரே போற்று தண்ணீரே போற்று தண்ணீரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே உரர உரரரா உபர உபரரா அபிஷேகநாதரே ஆச்சார மாணவரே அபிஷேகநாதரே ஆச்சார மாணவரே மீட்பே நாளுக்கென முத்திரை யானவரே எங்கள் முத்திரை யானவரே உரர உரரரா உவர உகரரா பயங்கள் நீக்கிவிட்டீர் பாவங்கள் போக்கிவிட்டீர் பயங்கள் நீக்கிவிட்டீர் பாவங்கள் போக்கிவிட்டீர் ஜபமே வாம் வரவால் தினம் ஜபமே வாம் வரவால் ஜெயமே வாம் தயவால் எங்கள் ஜெயமே வாம் தயவால் பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர் சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர் எக்காலம் ஓதுகிறோம் நாங்கள் எக்காலம் ஓதுகிறோம் எதிரியை வென்று விட்டோம் ஒப்பாரி பப்பாரி கரரா ரிகரா ரிகரரா ரிவரா ரிகரரா அயல் மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கிறோம் அயல்மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கிறோம் வரங்கள் பெறுகிறோம் நாங்கள் வரங்கள் பெறுகிறோம் வளமை வாழ்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமென். கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். லீலா அம்மாள் பிரைஸ் தி லார்ட். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே ஏசாயா 9வது அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆகிலும் இது ஒரு கனெக்டிங் வேர்ட். 8வது அதிகாரத்திற்கும் 9வது ஆகிலும் அவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வரப்போ நம்ம பார்த்திருக்கிறோம். செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாக ஈனப்படுத்தின முந்தின காலத்திலே போல் அது இரண்டு இருப்பது இல்லை. அப்போ ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை நம்ம இங்க பார்க்கிறோம். ஏனென்றால் ஆங்கிலம் ஆராய்ச்சி ஏனென்றால் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலீலியாவாகிய அத்தேசத்திலே பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். சரி, ஃபர்ஸ்ட் ஆகிலும்ங்கிறதுக்கு நம்ம ஆகிலும் தான் தமிழ்ல இருக்கு. ஆனா இங்கிலீஷ் என்ன நெவர். அப்படி இல்லப்பா அப்படி இல்லப்பா. அதுக்கு டிஓடி போஸ்ட் டிஓடி போஸ்ட் இது கிரேக் வார்த்தை. நெவர் OUDEPOTA OTU போஸ்ட் ODE போஸ்ட் நெவர். இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சம்பவத்தை விளக்குறார். அப்படி இல்ல இப்படி இருக்கிறது இனி மாறப்போகுது. ரெண்டாவது ஒரு வார்த்தை பார்க்க போறோம். இடுக்கமாக
ஈனப்படுத்தின. இதற்கு வெக்ஸேஷன். வெக்ஸேஷன்னா வெக்ஸ், அப்படியே வெக்ஸ் ஆயிட்டேன், ரொம்ப வெக்ஸ் ஆகி போச்சு, அதுல இருந்து வந்ததான் வெக்ஸேஷன். அதுக்கு ஒக்லியோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஒக்லியோ வெக்ஸேஷன், VEX வெக்ஸேஷன், OCHLEO மேல ஒரு கோட் பண்ணுங்க. ஒக்லியோ, ஒக்லியோ. இதுக்கு ட்ரபிள். ட்ரபிள்னா நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது, திடீர்னு ஒரு நியூஸ் வருது, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை டோட்டாக ஒரு ஜீரோவாக மாறி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒரு சொந்தக்கார பையன், அவன் அமெரிக்காவில் ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கான் அவங்க சொந்தக்காரங்களை பார்க்குறதுக்கு. அப்போல்லாம் அந்த ஃபோன் அவ்வளோ ஈஸியாக பேச முடியாது, இந்த மாதிரி செல்ஃபோன் இல்லாத காலம். அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம், அப்பா இன்னும் என் வேலை இருக்கா, என்னை வேலையிலிருந்து தூக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம். இல்லைப்பா அவன் வேலை இருக்குப்பான்னு இருக்குது. அவன் ஒரு பாயிண்ட் வரும், வேக்சேஷன் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆயிடும். இது கிரீக்க வார்த்தை, அதனால இது வேக்சேஷன் இது யாரால செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 16 5:16 யார் வேக்சேஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5:16 சுற்று பட்டணங்களில் உள்ள திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்கள். நீங்க அசுத்த ஆவியினால வாதிக்கப்பட்டவங்க நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். நம்முடைய ஹாஸ்பிட்டல்ல ஜானகின்னு ஒரு பொண்ணை அட்மிட் பண்ணாங்க. அந்த பொண்ணு ஒரு ரயில்வே காலனியில் அந்த பொண்ணு இருந்தா. அவ வீட்டுக்கு எதிர்த்து யாரோ சூசைட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணை கொண்டு வந்து நம்ம ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அப்போ வந்து ஸ்டாலின் பிரதர் ரசிக்கப்படாத காலம். கதிரேசன் ஒரு பிரதர் நம்ம கூட இருந்தார். நானும் கதிரேசன் பிரதர் போய் அந்த அசுத்தாவியை விரட்டுறதுக்கு ஒவ்வொரு எஃபர்ட் எடுக்கும்போது நாங்கள் பட்ட பாடுகள். ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு, அவருக்கு அந்த அந்த பிசாசு பேச ஆரம்பிச்சோன்னா காய்ச்சலே வந்துருச்சு. வாய்ஸ் மாறதை கேட்கணும். இந்த ஜானகி என்னமா இருக்காங்க அவங்களுக்கு தெரியும். ஜானகி அவங்க கூட இருந்தாங்க. அந்த பொண்ணு சொல்லுவா, டக்குன்னு வாய்ஸ் மாறும், ஒரு மேல் வாய்ஸில் பேச ஆரம்பிப்பா. நான் இவளை அன்னைக்கே கொல்ல பார்த்தேன், வெள்ளையா ஒரு உருவம் வந்துச்சு, காப்பாத்திடுச்சு. இப்படி இப்போ அந்த நேரத்தில் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அதான் வேக்சேஷன். சரி, மூணாவதாக ஒரு வார்த்தை பார்க்குறோம், அஃப்ளிக்ஷன். ஒரு வசந்த வாசிக்கிறேன். 9:1 ஆகியும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின. இடுக்கமாய் ஈனப்படுத்தினதுக்கு அஃப்ளிக்ஷன். இந்த அஃப்ளிக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கக்கோ கக்கோ கக்கோ. எல்லாமே கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தை கிடையாது. அஃப்ளிக்ஷன் ஏ போட்டிருக்க பார்த்தீங்களா? கக்கோ, KAKO, கக்கோ கக்கோ. இந்த கக்கோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 'அஃப்ளிக்ஷன்' இதுதான் the best situation. 12:1 அஃப்ளிக்ஷன் கக்கோ கக்கோ. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையை சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, அந்த துன்பத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறைச்சாலை ஆடி அப்படியே கொடுத்து அப்புறம் யோவான் சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அங்க என்ன கூடின அஃப்ளிக்ஷன், கக்கு, சபையை துன்பப்படுத்து. ஆனா அந்த அதிகாரம் முடியும் போது யாரு சபையை துன்பப்படுத்தினாலும் அவனை ஆண்ட பிடிச்சிட்டார். சரி, இந்த கக்குல ஈவில் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஈவில் அடுத்து நான் சொல்றேன், இது கொஞ்சம் லாங்கா இருக்கும். அந்த கக்குவை நீங்க தனியாக எழுதிக்கோங்க. KAKU.
KO கேக்கோ, அதை உங்களுக்கு சொன்னேன் கேக்கோ. அடுத்து ஒரு ஆட், யூ ஒரு ஜாயிண்ட், சியோ கேக்கோ சியோ, அந்த யூ ஒரு ஜாயிண்ட், அது கேக்கோ சியோ. சொல்றேன், அஃப்ளிக்ஷன், கேக்குங்கிறதுக்கு என்ன இது பண்ண, ஈவில், எக்கோ ECHO டு ஹேவ், அது ஒரு காலம். இந்த காலத்தை உங்களுக்கு தெரிவிச்சுட்டேன், இது கிரேக்க வார்த்தை இது, அதனால நீங்க புதிய பாடம் அதை பார்க்க முடியும். எபிரேயர் 11வது அதிகாரம் 37 வசனத்துல இந்த உபத்திரவத்தின் காலத்துல எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 37 வசனம் எபிரேயர் 11:37, கல் எரி உண்டார்கள். அப்ப அந்த அஃப்ளிக்ஷன் கல்லை விட்டு எரியிறாங்க பாருங்க, அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு பாடுகள் வழியா போறாங்க. வாளால் அறுப்பு உண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டய தலை வெட்டப்பட்டார்கள், செம்பரி ஆடு தோடுகளையும் வெள்ளாட்டு தோடுகளையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். எல்லாமே கக்கு கக்கு. ரைட். 4வது ஒரு வார்த்தை பார்க்க போறோம், அது கிரீவியஸ். பேரஸ், கிரீவியஸ், GRIEVOUS, கிரீவியஸ். பர்பஸ், BARBUS, பர்பஸ். இது என்ன நான் உங்களுக்கு விளக்குறேன். ஒரு வார்த்தை இங்கிலீஷ் வந்து பார்பாரியன், காட்டு மிராண்டி. இது ஒரு காமனான ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல. அதாவது காட்டு மிராண்டினா ஒரு இதை சாப்பிடும்போது எல்லா வகையிலுமே ஒரு இந்த காட்டானாடா அப்படின்னு, காட்டான், காட்டு மிராண்டி எல்லாத்துக்குமே பார்பாரியன். அதைத்தான் அங்கிருந்து வந்து பேரஸ், BARUS. இந்த பார்பாரியன்ங்கிறதுக்கு ஹெவினா ரொம்ப வெயிட், தூக்க முடியாத வெயிட், பர்டன்சம். நமக்கு மிக மிக பரீட்சையான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். அதாவது சம்பந்தம் இல்லாத இருக்கு. அதாவது இங்க இருக்கிற வசனத்துக்கும் ஹெவி, ஆனா இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இப்ப நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே பேரஸ், BARUS, பேரஸ். மத்தேயு 11வது அதிகாரம் 25வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாரம், பேரஸ், சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும், யார் யாரெல்லாம் நான் பர்டன், ஒரு வருத்தத்தோடு பாரத்தை சுமக்கிறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நேரா உங்களோட அழைப்பை பார்க்கணும். நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்ங்கிறது என்ன? ஆப்போசிட். அந்த பேரஸுக்கு ஆப்போசிட் ஆனது இளைப்பாறுதல். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கு, என் நுகத்தை உங்களிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமைகளும். இந்த நுகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல அவர் ஒரு தச்சனாக இருந்தார். இந்த தச்சனுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாடு உழுகிறதுக்கு அது கழுத்துல ஒரு நுகம் செய்யணும். அந்த மாடு ஹைட்டை பார்ப்பார், அதனுடைய கழுத்து சைஸை பார்ப்பார், பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஏர் அதை உழுகிற செஞ்சு கொடுப்பார். அது கரெக்ட் வெயிட்ல இருக்கும்போது அந்த மாடு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு மாட்டுக்கே அதனுடைய ஹெல்த் எவ்வளவு சைஸ், அதுக்கு என்னதான் வெயிட்டை போட முடியும் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அறிந்திருக்கிறார். அதனாலதான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் நுகம் மெதுவாய் என் சுமையும். அப்ப அந்த பார்சபுக்கு ஆப்போசிட்டான காரியத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். சரி, இது ஆப்போசிட்டான காரியத்தை உங்களுக்கு காட்டப்படும். அன்னைக்கு வாழ்ந்த மத தலைவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மத்தேயு 23வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னைக்கு வாழ்ந்த பரிசேயர் சதுசேயர் செய்ததை அவர் விளக்கி காட்டுகிறார். அது பாரஸ் 23:4 சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி உங்கள் தோள் மேல் சுமத்துகிறார். நான் ஆப்போசிட்டை செய்றேன், இவங்க ஆப்போசிட் செய்றேன். நான் இளைப்பாறுதல் கொடுக்கிறேன், ஆனா எதெல்லாம் முடியாதோ அதை அவங்க செய்ய வைக்கிறாங்க. தான் சுமப்பதற்கு பாரமான சுமைகளை கட்டி மனுஷன் தோள் மேல் நடத்துகிறார்கள். நாங்களோ ஒரு நாள் இவங்க அதை செய்யவே மாட்டாங்க. இது எனக்கு பிடித்த ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெஸ்ட் காஸ்ட் ஸ்ட்ரீட் வழியாக ஒரு தேரை இழுத்துட்டு போவாங்க. அந்த தேரை இழுத்துட்டு போகும்போது அந்த தேர்ல ஒரு சாமியை வச்சிருப்பாங்க. அதுல ஒரு 6-7 பூசாரி மேல ஏறி உட்காந்துருப்பாங்க. இதுல தேர் மேல அவங்க கயிறை பிரச்சனை இழுக்க மாட்டாங்க. நான் கண்ணால பாக்குறேன். ஒரு பூசாரி அந்த விக்கிரத்துக்கு வீசிட்டு இருக்காரு. எனக்கு சும்மா இருந்தானே எழுதி மேலே ஏறுறேன். அவர் போய் வேர்க்குமா வீசிக்கிட்டு இருக்காரு. இப்படி பல காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. ஒருத்தர் விபூதி கொடுத்துட்டு இருக்காரு, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எங்க இருப்பாங்க? சப்பரத்து மேல இருப்பாங்க, ஆனா இழுக்க மாட்டாங்க. சரி, கடைசியா ஒரு வார்த்தை பார்த்து இதை முடிக்க போகிறோம். பனரஸ் பனரஸ் கடைசி எழுதிருக்காங்க. PONEROS பனாரஸ். PON பான் இ மேல போட்டுக்க பனாரஸ் பனாரஸ். முத வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும். ரைட், முதல்ல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 9வது அதிகாரம் 1 வசனம். ஆனாலும் அவர் செபுலோன் நாட்டையும் நெப்தலி நாட்டையும் இடுக்கமாக ஈனப்படுத்தினது போல இருப்பதில்லை. இது பெயின்ஃபுல். இப்ப நம்ம பார்க்கிற பெனாரோஸ் என்னன்னா பெயின்ஃபுல், வேதனையோடு. சுமப்பதற்கு அரிய காரியங்கிறது ஒரு வெயிட், அது தூக்கிட்டு போயிடலாம். ஆனா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துவதில் எடுத்துக்கோங்க. 16வது அதிகாரம் 2வது வசனம். முதலாம் தூதன் போய் தன் கலசத்துள்ள பூமியின் மேலே ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்கர்களாகிய மனுஷர்கள் மேல் பொல்லாத கொடிய பொன் உண்டாயிற்று. இந்த பொல்லாத கொடிய புண்ணத்தான் நம்ம எப்படி பார்க்கிறோம்? பனரோஸ். சரி, லாங்குவேஜ் நம்ம பார்த்துட்டோம். வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். இந்த வசனத்தை நீங்க புரிந்து கொள்றதுக்கு எங்க இருந்து இதை வாசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது அதிகாரம் 22வது வசனத்தோட கண்டினியூஷன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பைபிள் எழுதப்பட்ட காலத்துல இந்த அதிகாரம்லாம் கிடையாது. அதிகாரம் எதுக்காக எழுதப்பட்டதுன்னா, நமக்கு அதை பார்க்கறதுக்கு, நினைவு வைக்கிறதுக்கு எந்த அதிகாரத்தில் இருக்குன்னு சொன்னா புரியும். ஆனா அந்த முத்திர வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒரு குற்றத்தாரை பார்க்கிறோம். அண்ணாந்து பார்ப்பார்கள், நேற்று தியானிச்சு பூமியை பார்ப்பாங்க, ஆனா ஆண்டவரை நோக்கி பார்க்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறார். எப்படி செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க யாருன்னா இருளிலே நடக்கிற ஜனங்கள். இந்த வசனம் எவ்வளவு ஒரு முக்கியமான வசனம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வசனம் தான் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது இந்த வசனத்தை எடுத்து சொல்லுகிறார். ஒரு பாயிண்ட் சொல்ல நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த மத்தேயு ஒரு யூதன், லூக்கா யூதன் கிடையாது. மத்தேயு ஒரு நல்ல ஒரு ஸ்காலர், படித்தவர், கையில பேனா வச்சிருப்பார். அவருக்கு எப்பவுமே என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
எதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்கோ அதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்போடு வாழ்க்கையோட இணைத்து சொல்வார். நீங்க அடுத்த மத்திய வாசிக்கும் போது இந்த கண்ணோட்டத்தில் வாசி பாருங்க. அதை மாதிரி இப்ப ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 13 வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 4:13. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி நாடுகளின் எல்கையிலே கடற்கரையான கப்பர்னே அவர் வந்து வாசம் பண்ணினார். எந்த இடத்துல ஆண்டவர் வாசம் பண்றாரோ மத்தேயு இந்த சம்பவத்தை எழுதுறதுக்கு ஏசாயா எடுத்துட்டார். ஏன்னா அவர்களுக்கு அது ரொம்ப புரியும். யூதர்களுக்கு பைபிள் எல்லாமே தெரியும். பைபிளா நான் சொல்றது பழைய ஏற்பாடு, எக்ஸ்பர்ட் அவங்க. அதனால அதை எடுத்து எழுதி 15 வருஷத்துக்கு இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இத ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான கோணத்துல அதை சொல்லித்தார். லூக்கா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 1வது அதிகாரம் 78வது வசனத்துல, அந்த ஹாரத்திலும் மரண நிலையில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் உட்கார்ந்துருக்கிறதா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்து 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 டயர்டாகி உட்கார்ந்துட்டாங்க. அது இயற்கை பார்த்தீங்களா? மத்திய எழுதுனதை லூக்கா எழுதும்போது உட்கார்ந்துட்டார். ஏன்னா அவர் டாக்டர் பார்த்தீங்களா, எவ்வளவுதான் ஒரு நாள் நடக்க முடியும், அது இருளில் நடக்க முடியும்ட்டு கொஞ்சம் மாற்றி எழுதி காமிச்சுக்கார். சரி, திரும்ப வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா மத்தியு 4வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நேரையோடு இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்பி. அது முதல் அதை பாருங்க, இன்னொரு கனெக்ஷன் இருக்கு. அது முதல்ல என்ன அர்த்தம்னா, என்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்ப நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 27வது வசனம். 15, 27, சரி 26ல இருந்து வாசிக்கிறவங்களுக்கு 24. 2 ராஜாக்கள் 15, 24. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் இஸ்ரவேல் மக்களை பாவம் பண்ணி நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பாவங்களை விடவில்லை. ஆனாலும் ரெமாலியன் குமாரனாகிய பெக்கா, இந்த பெக்காவை குறித்து எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா எனக்கு தெரியல. இந்த பெக்காங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாசிச்ச ஏசாயா பெக்கா. ஏழாவது அதிகாரம் 7வது வசனம். சீரியா தலை தமஸ்கு, தமஸ்குடைய தலை ரேக்சின். இந்த ரேக்சினும் இவங்களா ஒரு காம்பினேஷன் நம்ம பார்க்கிறோம். பெக்கா. சரி, யூதாவின் ராஜாவாகிய 2 ராஜாக்கள் 15வது அதிகாரத்தில் ஃபுல்லா அந்த டீட்டெயிலா அது இருக்குது. பொல்லாப்பனை செய்தான். இங்க நீங்க 29வது வசனத்துல பாருங்க. 2 ராஜாக்கள் 15, 26. இஸ்ரேல் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களிலே ஆசிரியன் ராஜாவாகிய திக்லா பெச்சர் வந்து ஈயோன், பெத் மாக், ஆபேல், யானோசன், ஆச்சோர், கீழியர், கலிலேயாவாகிய நாப்தலியின் தேசமானது. கலிலேயாவாகிய குடியர் சிறைப்பட்டு இங்க சம்பவத்தை இருக்குது. சிறைப்பட்டு போகும்போது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில தான் இந்த சிறைப்பட்டு போகிறார்கள். 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 29வது வசனம். 15, 29,
நப்தலி தேசம், கலிலேயாகிய நப்தலி தேசம். லேவியாரத்துல ஆண்டவர் நான் உனக்கு எப்படி வழி நடத்துவேன் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டார். லேவியராகமம் 26வது அதிகாரம் 24வது வசனம், 26, 24. நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவத்தின் நிமித்தம் ஏலத்தனையாக வாதித்து, எதிர்த்து நடந்து ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து. இங்க என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் அதிகாரத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா விக்கிரத்தோடு இருக்கிறாங்க. பெரியவன் பணிகிறான், சிறியவன் பணிகிறான், உளுந்து கும்பிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தண்டிப்பேன், 7 டைம் தண்டிப்பேங்கிறது. 27வது வசனம் பாருங்க, அந்த ஸ்ட்ரென்த்தை கூட்டுறாரு. நாங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறோம். அந்த ஸ்ட்ரென்த் காணல சார், காய்ச்சல் டோஸை கூட்டு தம்பி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ஸ்டீராய்டுன்னு ஒரு மருந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு 40 மில்லிகிராம் தான் வழக்கமாக அவங்க கொடுப்பாங்க. ஆனால் மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்ல விரும்பல. அவங்க இவங்க 20 யூனிட் போட்டாங்க, 20 மில்லிகிராம் போட்டாங்கன்னா அவங்க 1200 மில்லிகிராம் போடுவாங்க. அப்போ என்னத்துக்காரது உடம்பு அவனுக்கு என்ன, எல்லாருமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒன்று இந்த பேஷண்ட் சரியாகணும், இல்லை சாகணும். போடு கிடைச்சா உயிர், ரைட், அது நமக்கு தேவையில்லை. 27வது வசனம், இன்னும் இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் எனக்கு செவிகொடாமல் எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரகத்தோடு உங்களுக்கு எதிர்த்து நடந்தேன். உக்கிரகத்தோடு, இந்த உக்கிரகத்தோடு நடக்கும் போதுதான் அவங்க இருளான இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. 27 தண்டிப்பேன், 7 டைம். ஆண்டவர் தண்டிக்கிறதுலையும் ஒரு பூரணமான ஒரு காரியத்தை வச்சிருக்காரு. மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிச்சுட்டு இந்த செய்தியை முடிக்க போகிறோம். மத்தேயு 4வது அதிகாரம், இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வெளிச்சம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான்ல அந்த மாமிசம் இந்த பூமிக்கு வெளிச்சமாக வருகிறார். அந்த வெளிச்சத்துல இருள் அதை பற்றுக்கொள்ளவில்லை. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதித்தது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நல்லவரையா, இரக்கமுள்ளவரையா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. இது எங்களுடைய பாதைக்காக நன்றி ராஜா. உங்களுடைய பிரதான கிருபையினாலே எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏசாயா 9வது அதிகாரத்தில் பார்த்து இதன் மூலமாக ஒரு விசேஷமான ஆசிரியத்தில் எங்களை அழைத்து செல்வதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.